சிவாஜி கணேசன் கூட கட்சி ஆரம்பிச்சாரா? பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரா? ஓபனா பேசுவோம். டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரா? எஸ்எஸ்எல் கட்சி ஆரம்பிச்சாரு. எல்லா நடிகரும் ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள நான் போகல. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் சக்தி மட்டும்தான் எம்ஜிஆர் மன்றம் என்ற ஆரம்பித்த கட்சி ஆட்சியை பிடித்தது. எப்படி பிடிச்சது? இன்னைக்கு பூத் கமிட்டியை போடுங்க அப்படின்னு நம்ம கடம்பூர் என்ன சொல்றாரு. உறுப்பினருக்காக சரியா போடுவேன்னு அந்த காட்சி பன்னீர்செல்வம் சொல்றாரு. ஒன்றியம் என்ன சொல்றாங்க? பூத் கமிட்டியை போடாம, வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாம, தேர்தல் நேரத்துல நாமினேஷனுக்கே போகாம, தேர்தல் நேரத்துல நியமித்த வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யாம, ஏன் இந்த நாட்டிலே இல்லாம, நல்லா எண்ணி பாருங்க, இந்த நாட்டிலே இல்லாமல் கொடி பிடிக்கவில்லை, கோஷம் போடவில்லை, நாமினேஷனுக்கு போல, பிரச்சாரம் பண்ணல, ஸ்கூட்டிக்கு போல, பிரச்சாரத்துக்கு போல, தன்னுடைய வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் கேட்கல. இந்த நாட்டிலே ஒரே ஒரு தலைவர் படித்துக் கொண்டு அமெரிக்காவில் மருத்துவமனையிலே இருந்து கொண்டு தானும் வெற்றி பெற்று அதிமுக என்ற இயக்கத்தை வெற்றி பெற வைத்த தலைவர் என்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு மட்டும்தான் படித்துக் கொண்டே எந்த கட்சிக்காவது வரலாறு இருக்கா? கடம்பூர் எம்ஜிஆருடைய பெரிய விசுவாசி. அவை எம்ஜிஆர் பார்த்த சட்டமன்றத்தை பாடுவார். எம்ஜிஆர் படத்தை அதிகமா பார்த்த எம்எல்ஏ தமிழ்நாட்டிலே உங்க எம்எல்ஏ எந்த தேட்டரை பார்த்தேன், எத்தனை முறை பார்த்தேன், எத்தனை பாட்டு இருந்துச்சு எல்லாம் சொல்லுவார். நான் ஏன் சொல்றேன்? எம்ஜிஆர் பார்த்தேன். ஆர்ப்பரித்தல் என்ற அணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய கப்பல் பயணம் செய்கிறது. அந்த கப்பல் பயணம் செய்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான அந்த பையர்களை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் பயணம் செய்கின்ற பொழுது அந்த கப்பல் அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய மாபெரும் கப்பல். அதிமுக தொழில்களை ஏற்றிக்கொண்டு பயணம் செய்கின்ற அந்த கப்பல் அன்றைக்கு அந்த கப்பலுக்கு மாநில கேப்டனாக புரட்சி எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பின்னால் அந்த கப்பலுக்கு புரட்சி தலைவி அம்மா கேப்டனாக இருந்தார். இன்றைக்கு அந்த கப்பலுக்கு மாநிலையாக எடப்பாடியாக இருக்கிறார். இந்த மாவட்டத்தில் வைஸ் கேப்டன் கடம்பூர்ல இருக்கிறார். ஒன்றியத்தில் செல்வகுமார் இருக்கிறாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, கப்பல் கடல்ல போடுறப்ப சூறாவளி வருமா வராது? சூறாவளி வர்றப்ப அந்த கப்பல் என்ன ஆகும்? லேசா என்ன ஆகும்? என்ன அழகா சொல்றேன். நல்லா ரசிக்கிறேன். லேசா ஆடும். அந்த மிகப்பெரிய கடல் அலை ஆடுகின்ற பொழுது அடைக்கு என்ற கப்பலும் லேசா ஆடும். இந்த கப்பல் ஆடுதேன்னு நினைச்சு அவசரப்பட்டு நம்ம போட்டிகிட்ட பிடிச்சி கரைக்கு போயிடலாம் குதிச்சாதான் கரைச்சாங்கன்னா அழகா அவரே உதாரணம் சொல்லிட்டாரு. திடீர்னு இந்த கப்பல் ஆடுதேன்னு நினைச்சு கப்பல்ல இருந்து ஒருத்தர் 2 பேர் வேகமா குதிச்சதான் அவங்க கரை சேர முடியாது. ஆனால் கப்பலை அன்னைக்கு எடப்பாடியார் வாழ்க்கையாக இருந்தது, கடம்பூர் வாழ்க்கையாக நீ இந்த கப்பலை நம்பி பயணம் செய்யுங்க. அதிமுக இந்த கப்பல் எவ்வளவு பெரிய சூறாவளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கிருமிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய எல்லா சூறா வந்தாலும் இந்த கப்பல் கரையை கிடக்கும், கலங்கரை இயக்கத்தை அடையும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா போன்ற கலங்கரை விளக்கமாக அதனால கப்பல் ஆடுதேன்னு அவசரப்பட்டு யாரும் குதிச்சிட வேணாம். ஓட்ட பிடிச்சி வேகமா போயிடுவோம் நினைச்சிட வேணாம். திருப்பி நம்ம கப்பலை தான் பிடிச்சி ஏறியாம். நல்ல வேலை இப்பயாவது கருவிசாமி கப்பல் இந்த கப்பல் ஏறிட்டேன். உங்களையும் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கப்பல் நிச்சயமாக கரை சேரும். 26 கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன யோசனை வேணாலும் வாங்க. 26 அதிமுக ஆட்சிக்கு நல்ல கூட்டம் வேலையிலேயே அண்ணாச்சி
சார்பை போட்டோம், அண்ணாச்சிக்கு கையை கொடுக்கணும், கட்சியில சேர்ந்தோம், பெருமையா இருக்கு. நல்லா உணவு நம்ம ஒன்றிய நம்மளை கவனிச்சாங்க, சாப்பிட்டோம், போனோம். போறப்ப மனசிலே ஒரு செய்தி வைத்துக் கொள்ளுங்கள். 26 எடப்பாடியார் முதலமைச்சர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.